கரூர் பகுதியில் 6 வழிச்சாலையாக மேம்படுத்த வேண்டும். நேஷனல் ஹைவே 81 நீங்கள் 6 வழிச்சாலையாக உயர்த்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள், கிட்டத்தட்ட நெடுஞ்சாலை துறைகளுக்கு மட்டும் 5க்கும் அதிகமான கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாரத் நெட் 2ஆம் கட்ட திட்டம் சுமார் 97% தமிழ்நாட்டில் நிறைவடைந்துள்ளது. இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்கு மத்திய அரசாங்கம் தங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். ஒகேனக்கல் 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு வர வேண்டிய அந்த 2283 கோடி ரூபாயை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அவருடைய 8 பக்க கடிதத்தில் பல இடங்களில் ஒன்றிய அரசு என்றும் இந்திய அரசு என்றும் பயன்படுத்தியிருக்கிறாரே தவிர ஒரு இடத்தில் அவர் என்பதை அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. திட்டத்தை ஜி என்று அந்த நடவடிக்கையாக மாற்றப்பட்டிருந்தது. இதில் தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாதத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் முன்வைத்திருக்கிறார். மற்றபடி வளர்ந்த பாரதம் என்பதை நோக்கி இந்தியா பயணித்து வருகின்றது. நீங்களும் அதில் நிறைய விஷயங்கள் செய்து வருகிறீர்கள். ஒரு பொருளாதாரத்தில் 2வது மாநிலம் என்ற வகையில் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்களும் மத்திய அரசிடமிருந்து நிறைய உறுதிப்பாட்டையும் எதிர்பார்க்கின்றோம். இந்த ஆட்சி மன்றத்தின் மூலமாக இத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்க நான் விரும்புகிறேன் என்று நிறைய முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். செமிகண்டக்டர் தொடர்புடைய துறைகளில் இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பயிற்சி என்பதை தமிழ்நாடு இளைஞர்களுக்கு அதிக அளவில் கொடுக்க நிறைய முக்கியமான விஷயங்களை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் வழங்கப்படக்கூடிய பொது சேவைகள் என்பது இந்திய அளவில் உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றது. அதை மேலும் எங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் நிதி ஆதாரத்தை அதிகரித்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.